இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 2க்கு 2 கூடை போட்ட அளவா உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸு அதுக்கு ஒயர் ஹேண்டில் வந்து எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம் கைப்படி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு நான் போட போகிறேன். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு இல்லை உருண்டு ஹேண்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு ஒயர் எப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 அடி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள் ஒயர் வந்து மொத்தமாக நான் 12 ஒயர் வைக்க போகிறேங்க. அதில் வந்து 2 ஒயர் வந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன். மீதி மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய பிட் ஒயர்ஸ் இருக்குது, அதை வந்து நான் வைக்க போகிறேன் நான். ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் முதல்லையே ஃபுல் லென்த்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து 3 அடி லென்த் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்படி மடித்து இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஹேண்டிலோட ஹைட் வரணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் இதுக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ உள்வயர்து இப்படி இப்போ ஹேண்டிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி வந்திருக்குன்னா மொத்தமாக ஒயர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 3 அடி எடுப்பீங்க. ஸோ இப்படி மடித்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த கார்னர் திருப்பி இருக்க மாட்டவா நம்ம இங்கே இந்த சைடில் இருந்து இருக்கல்லவா இந்த லென்த்தில் இதுதானே ஃபர்ஸ்ட் பின்னல் உங்களுக்கு. ஸோ இந்த நீளத்தில் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பின்னல். ஸோ அதுலேருந்து எண்ணிக்கணும். அதுலேருந்து 1 அந்த பின்னல் 1 2 3 4 5 6 7 7வது பின்னல் அட்டாச் பண்ணியிருக்கோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4வது பின்னல் கீழே. ஸோ 7வது பின்னல் சைட்லேருந்து மேலேருந்து 4வது பின்னலுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள் ஒயர் நான் எடுத்துட்டு நம்ம எங்கே அட்டாச் பண்ண போகிறோம், இங்கே சைட்லேருந்து 7வது பின்னலில். ஸோ இந்த லென்த்தில் இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 7வது பின்னலில் 4வது லைன் கீழே. ஸோ 1 2 3 4 4வது லைன் கீழே. ஸோ நான் உள் ஒயர் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்லவா, அதை எடுத்து அந்த இடத்துல நான் வந்து உள்ளே விடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த கேப்பில் நான் உள்ளே விடுறேன், சுற்றி நான் விடுறேன். இந்த மாதிரி விட்டுட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. 2 சைடும் இது ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் நம்ம. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம 6.5 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்லவா, அதை 2 எடுத்து நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறப்போம். இந்த உள் ஒயர் இப்படி பிடிச்சிக்க முதலே நம்ம வந்து அது கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்குங்க. இந்த 6.25 அடியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, 6.5 அடியில் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஒயர் அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். விட்டு அந்த பின்னல் சுற்றி இந்த சைடு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இப்போது இந்த ஒயரையும் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். 2 சைடும் ஈக்குவலாக வச்சு நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒயரை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை இழுத்து 2 சைடும் அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உள் ஒயர் வந்து பிடிச்சிக்கும் முதலையும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து திருப்பி சரி பண்ண தேவையில்லை. ஸோ உள் ஒயர் பிடிச்சிட்டு வெளியே இருக்க 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள் ஒயர் வந்து மொத்தமாக 12 ஒயர் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஒயர் தான் நம்ம வச்சுருக்கோம். 4 ஒயர் தான் வச்சுருக்கோம். ஸோ உள் ஒயர் மீதி ஒயர் பிட் ஒயர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே சொருகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இங்கே வெளியே தெரியணும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். ஸோ உள் ஒயர் இப்படி நம்ம நடுவில் விட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இதை இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் விட்டுருங்க. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. உள்ளே வந்து எல்லோ தானே எனக்கு இருக்குது இப்போது. ஸோ என்ன பண்ண போகிறேன், ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் இப்படி. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க எல்லோவோ அது மேலே எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் ப்ளூ வந்து ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க ப்ளூவை எல்லோவுக்கு கீழே கொண்டு போய் ப்ளூக்கு மேலே வைக்க போகிறேன் நான் இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கீழே போகணும். ஸோ இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்திருக்கு, அப்போ அடுத்தது மேலே வரணும். அந்த மாதிரி பின்னணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் அப்படி பண்ணுறோம்.
இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது போட ஆரம்பிக்கும் போது மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு கண்டினியூஸாக வரும்போது அது பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாகவே தானாகவே வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம லெஃப்ட் சைடுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் பின்னாடி இருக்க ஒயர் இப்போ எல்லோ, அதை வந்து இப்படி கீழே நீங்கள் எடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுது, அப்படியே கீழே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. போயிட்டு ரைட் சைடு இருக்க 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் தெரியும், எடுத்துகிட்டு வந்து இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல இப்படி நம்ம வைக்கிறோம். இப்போ இப்படி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அடுத்த ரைட் சைடு வந்து வலது பக்கம் இருக்க இந்த பின்னாடி இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லோ, அதை வந்து இப்படி பின்னாடி கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்க 2 ஒயருக்கு நடுவில் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க இந்த மாதிரி. ஸோ அடுத்தது இந்த இப்போ பின்னாடி இருக்க ஒயர் இப்போ உங்களுக்கு ப்ளூ, ஸோ இடது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு வந்து வலது பக்கத்தில் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் இப்படி எடுத்து விடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கலாம் மேலே. இந்த மாதிரியே ஒரு 4-5 பின்னல் போடுங்க. ஸோ வலது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இடது பக்கம் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது இடது பக்கம் இருந்து எடுத்துகிட்டு போய் வலது பக்கம் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இப்படி ஒரு 4-5 பின்னல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒயர் மீதி இருக்க உள் ஒயரை சொருகணும். சொருகிறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ எப்படி வச்சுமோ அந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இது இப்படி திருப்பி போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிட் ஒயர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலேன். ஸோ மொத்தமாக இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 ஒயர் இருக்குது உங்களுக்கு உள் ஒயரு. ஸோ இந்த வெளியில் இருக்க ஒயர் அப்படி பிடிச்சிக்கிறேன், அதை விட்டுறக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் உள்ளே அட்டாச் பண்ண போகிறப்போ பிட் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கடைசி வரைக்கும் போயிடும். இது வந்து நீங்கள் இப்படி உள்ளே விடணும். விடும்போது உங்களுக்கு வந்து அந்த கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் நீங்கள் போகணும்னு வச்சுக்கலாம். அது மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு ஒயர் விட்டுருக்கோம். ஸோ மொத்தமாக 5 ஒயர் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 12 ஒயர் இருக்குன்னு வச்சுங்களேன். 6 7 8 9 ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் வைக்கிறோம். 10 11 12. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி சொருகி விட்டுருன்னு வச்சுங்க. விட்டுட்டு இந்த உள் ஒயர் வந்து இதுக்கப்புறம் நம்ம டச் பண்ண தேவையில்லை. இந்த நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களவா அந்த பின்னலை வந்து இப்படி இறுக்கிக்கணும் நீங்கள். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போது இது வந்து விழுந்துடக்கூடாது. விழுந்துனா எடுத்து வச்சுருங்க. திருப்பியும் வச்சுட்டு நீங்கள் வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கடைசியாக மேலே எடுத்து விட்டுருக்கு, இப்படி எடுத்து விட்டுருக்கேன் நான் ரைட் சைடு தான். இப்போ லெஃப்ட் சைடுலேருந்து வந்திருக்கும். அப்போ நம்ம அடுத்தது லெஃப்ட் சைடு வலது பக்கம் இருக்கிற ஒயர், ஸோ வலது பக்கம் இருந்து வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து இடது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ அடுத்தது வந்து வலது பக்கத்துலேருந்து போடணும். ஸோ வலது பக்கத்தில் இருக்க ஒயரை கொண்டு போய் நான் இடது பக்கம் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விட்டுறேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரியே பின்னிட்டு போக வேண்டியதான்னு வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான். ஸோ பின்னாடி இருக்க ஒயர் எடுத்துகிட்டு போய் போடுறேன். போடும்போது இது நல்லா டைட்டாக போட்டுங்க. நீங்கள் ஜடை போடுற மாதிரி தான் டைட்டாக போட்டுங்க. இந்த கேப் இல்லாத மாதிரி போட்டுங்க. இங்கே
இதே மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டு வர வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் ஒயர் நான் வச்சுருக்கிறது வந்து இங்கே பிட் ஒயர் வச்சுருக்கேன் நான் இப்போ சிலதில். அது முடியும் போது இன்னொரு பிட் ஒயர் எடுத்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி முழுக்கவே உங்களுக்கு வந்து 12 ஒயர் தான் உள் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குறையக்கூடாது, அதிகமாகவும் கூடாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியே நான் கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டைட்டாக போட்டுவாங்க. அப்புறம் கைப்பிடி போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சிடக்கூடாது. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டுட்டு தான் நீங்கள் வந்து எந்திரிக்கணும்னு வச்சுக்கலாம். இல்லை இது வந்து இப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஒயரை நான் விட்டேன்னா ஃபுல்லாக பிரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதனால் இது ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு வா, அப்புறம் வந்து எந்திரிங்க. ஸோ உட்காரக்கு முன்னாடியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்கோல் என்னென்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குங்க. நான் அது வந்து கடைசி வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பின்னிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது உங்களுக்கு ஒயரு. ஸோ இப்போ வந்து நான் இப்படி மடித்து வச்சு பார்க்குறேன், நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சமமாக வச்சு உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணீங்களோ அங்கே வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நீங்கள் இப்படி சைடில் வச்செல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ எனக்கு இது ஹைட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ண போகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பின்னி விட்டுக்குங்க, இல்லை பிரித்து விட்டுக்குங்க. ஸோ ரெண்டில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இந்த இதை இப்படி மடித்து பிடிச்சிக்க போகிறேன். ஸோ இந்த வெளியே இருக்க 2 ஒயரை இப்படி மடித்து பிடிச்சிட்டு நான் மீதி இருக்க உள் ஒயரை வந்து இப்போ வெட்டி விட போகிறேன். நான் ஒன்றா வெட்டி விட போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட நீங்கள் வெட்டி விடுங்க. வெட்டும் போது வெளியே இருக்க ஒயரை வந்து வெட்டாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக வெட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கிட்ட வெட்ட முடியும். வெளியே இருக்க அந்த 4 ஒயர் வந்து வெட்டாமல் பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஒயராக நம்ம வந்து வெட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டோம். விட்டுட்டு நீ இந்த பிடிச்சிருக்கீங்களா இதை வந்து எடுத்து விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ வந்து இப்படி திருப்பி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து 7வது பின்னல். ஸோ 1 2 3 4 5 6 7 7வது பின்னலில் 4வது பின்னலுக்கு கீழே. ஸோ இந்த கேப்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸோ இந்த 2 ஒயரை இப்படி எடுத்து அந்த கேப்குள்ளார நான் விட்டுறேன். அதே மாதிரி இப்போ இந்த சைடு இப்படி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு இந்த 2 ஒயரை எடுத்து அந்த கேப் தாண்டி இந்த ஒரு பின்னல் மாதிரின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அந்த இதை வந்து நம்ம விட்டுறோம். விட்டுட்டு நல்லா பிடிச்சிக்குங்க. உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயர்ஸ் வந்து நல்லா கிட்ட இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் வெளியே நீங்கள் விட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு உள்ள. ஸோ இப்போ நல்லா இறுக்கி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க 2 ஒயர் இருக்குல்லவா. ஸோ 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க 2 ஒயரை எடுத்து ஒரு முடிச்சு போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம. இந்த மாதிரி இப்போ நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் முடிச்சு போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை வந்து சரி வெட்டணும்னு வச்சுக்கோங்க உள்ள நீங்கள். ஸோ நம்ம திருப்பி எடுத்துட்டு நான் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ நம்ம ஸோ நான் கைப்பிடிக்கு என்றைக்குமே என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒயர் இருக்கோ அவ்வளோ தூரம் நான் வந்து சொல்ல சொருகி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சொருகிட்டு போகணும். கொஞ்சம் தூரம் சொருகிட்டு போயிட்டு உள்ளே இப்படி சொருகி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி சைடாக ஸோ இப்படி வேர்ட்டிக்கலாக இப்படி கொண்டு போனோம். அப்போ சைடாக கொண்டு போகணும் நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
இது மாதிரி நான் வந்து இந்த கைப்பிடி ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து சொருக போகிறேன். உங்களுக்கு மொத்தமாக இங்கே 4 ஒயர் இருக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஒயரை நம்ம சொருகி விட்டுணும். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்னும் 2 ஒயர் இருக்குல்லவா, அதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் முடிச்சு போட்டு இப்போ நல்லா நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அதையும் நீங்கள் சொருகி விட்டுறணும் உள்ள. நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. போட்டு இதையும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும் 2 சைடும். ஸோ இந்த 4 ஒயரையும் நான் வந்து உள்ளே எவ்வளோ தூரம் எனக்கு இவ்வளோ தூரம் லென்த் இருக்குனால எல்லாத்தையும் சொருகி விட்டுருன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ஹேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 4 ஒயரையும் உள்ளே சொருகிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கைப்பிடி இப்படி தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பொழந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிட் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி வச்சு நம்ம கட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பின்னால் நம்ம கட்டி விடுவோம். அதே மாதிரியே நீங்கள் இப்போ இந்த சைடும் 2 சைடும் நீங்கள் கட்டி விடணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்குல்லவா அதில் வந்து நீங்கள் இப்படி கட்டி விடணும். அதை சுற்றி இப்படி கட்டி விடணும். நீங்கள் இந்த சைடு பின்னலுக்கு இந்த சைடு எடுத்து விடுறேன். இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதை வந்து இப்படி உள்ளே விட்டுறேன். நான் டைட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இருக்கிட்டு இதை வந்து இந்த சைடு நான் விடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 தடவை இப்படி நீங்கள் சுற்றினாப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்பில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே திருப்பி இந்த ஒயரை நீங்கள் இப்போ உள்ளே சொருகி விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து துளி உண்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டுருங்க உள்ள. இப்படி உள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் நம்ம சொருகி விட்டுறோம். அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி இருக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொருகி விடுங்க. உள்ளே சொருகிறது பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் அதை கரெக்டாக நல்லா சொருகி விடணும், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சொருகி இதே மாதிரியே நீங்கள் இந்த இதுக்கும் இப்படி வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பின்னலில் வச்சு போட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒயர் சொருகி விட்டுருணும். நான் இன்னொரு பிட் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு நான் வந்து எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் முடிச்சா. இப்படிதான் உங்களுக்கு கைப்பிடி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.